கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? 1s2 2s2 2p3, ஏன்னா அட்டாமிக் நம்பர் 7 வருது இல்லையா இருக்கும். ஸோ இதை நம்ம டயக்ராமாக வரையும் போது இந்த மாதிரி வரைவோம். நம்ம ஒரு ஒன்றுலேயே லோன் பேர் ஆப்போசிட் ஸ்பின்னில் இந்த மாதிரி போட்டு இப்படி வச்சுப்போம். பி ஆர்பிட்டல் வந்து 3 இருக்கும், px py pz இருக்கும், இந்த மாதிரி 3 இருக்கும். ஓகே, ஸோ திஸ் வில் பி கால்ட் அஸ் px, திஸ் வில் பி py, திஸ் வில் பி pz. இப்போது அம்மோனியாவில் இருக்கிற நைட்ரஜனோட வேலன்சி பார்த்தீங்கன்னா 3. ஸோ வேலன்சி அப்படின்னு சொன்னால் கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் கால்ட் அஸ் வேலன்சி. அப்போது அது கம்பைன் பண்ணுறதுக்கு எல்லா ஆட்டமும் இன்னொரு ஆட்டத்தை கூட கம்பைன் பண்ணுறதுக்கு அதுக்கிட்ட அன்பேட் எலக்ட்ரான் இருந்தால் தான் கம்பைன் ஆக முடியும். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 ஆட்டமாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாண்டு வேணும், ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் வேணும், ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் வேணும். அயனிக் பாண்டில் வந்து 1 கொடுக்கும் 1 வாங்கிக்கும். அயனிக் பாண்டில் 1 கொடுக்கும், ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை கொடுக்கும், இன்னொரு ஆட்டம் வந்து அந்த எலக்ட்ரானை வாங்கிக்கும். ஓகே, ஸோ கோவலண்ட் பாண்டில் பார்த்தோன்னா ரெண்டுமே 1 கொடுக்கும். இது ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்ததுன்னா அங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த நம்ம பார்க்குற எல்லா காம்பவுண்டுமே வந்து கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். நம்ம கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் பார்க்குறதுனால அதில் வந்து ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும். ஈச் ஆட்டம் வில் டொனேட் 1 எலக்ட்ரான். இப்போது அம்மோனியாவில் இருக்கிற நைட்ரஜனோட வேலன்சி 3ன்றதுனால அதுக்கு 3 அன்பேட் எலக்ட்ரான் வேணும். ஸோ இதுக்கு ஏற்கனவே 3 அன்பேட் எலக்ட்ரான் இருக்குது, 3 அன்பேட் எலக்ட்ரான் இதில் இருக்குது. சரியா? இப்போ இது வந்து 3 ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகும்போது எப்போவுமே வேலன்சின்றது வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லு தான் நம்ம வேலன்சின்னு சொல்லுவோம். இப்போ திஸ் இஸ் கால்ட் அஸ் வேலன்ஸ் ஷெல். வேலன்ஸ் ஷெல். வாட் இஸ் வேலன்ஸ் ஷெல்? வேலன்ஸ் ஷெல்ன்றது வந்து இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் எனி ஆட்டம். அதாவது இது வந்து கே ஷெல், இது வந்து எல் ஷெல்லு. ஓகே, ஸோ எல் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான், அதாவது வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் வந்து பாண்டிங்கில் டேக் பார்ட் பண்ணும். ஸோ அப்படி பார்த்தேன்னா இதில் வந்து இந்த 4 இந்த ஒரு 2s ஆர்பிட்டல் 3, that is 1 2s ஆர்பிட்டல் and 3 2p ஆர்பிட்டல், 3 2p ஆர்பிட்டல் வந்து ஒன்றா சேர்ந்து 4 sp3 ஆர்பிட்டலில் ஃபார்ம் பண்ணும். இந்த sp3 ஆர்பிட்டலுக்கு பேர் தான் ஹைப்ரிட் ஆர்பிட்டல்னு பேர். ஏன்னா அந்த ஆர்பிட்டலில் s கேரக்டரும் p கேரக்டரும் ரெண்டுமே இருக்கும். இது வந்து பியோர் s ஆர்பிட்டல், இதில் s கேரக்டர் மட்டும்தான் இருக்கும். இது பியோர் p ஆர்பிட்டல், இதில் p கேரக்டர் மட்டும்தான் இருக்கும். sp3 அப்படின்றதுல வந்து s கேரக்டரும் இருக்கும், p கேரக்டரும் இருக்கும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது s வந்து 1 நம்ம எழுத மாட்டோம், அதனால் வெறும் sp3ன்னு சொல்லுவோம். s பார்த்தீங்கன்னா 1/4, டோட்டலி 4 பார்ட்டு, அதில் ஒரு பார்ட்டு s இருக்குது. ஸோ தட் வில் பி 25% இருக்கும் s. p பார்த்தீங்கன்னா 3/4 இருக்கும், 3/4, that is 75%. That is 75% அதில் இருக்கும். So this is how we calculate the percentage of each orbital in the hybrid orbital. இப்போது அம்மோனியாவில் இருக்கிற நைட்ரஜன் பார்த்தோன்னா it is said to be sp3 hybridized. சார் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது நான் உனக்கு கிளாஸில் ஒரு ஷார்ட்கட்ஸ் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஷார்ட்கட் மெத்தடில் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் ஆட்டம் ஒரு காம்பவுண்டு கொடுத்தாங்கன்னா அதில் சென்ட்ரல் ஆட்டம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். யூஸ்வலாக சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்றது வந்து ஒரே ஒரு ஆட்டம் இருக்கும், அதுதான் சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும். சில காம்பவுண்டில் வந்து 2-3 வேறு ஆட்டம் வந்து ஒன்று இருக்கும், அது நான் அப்போ வரும்போது சொல்கிறேன். இப்போ நீங்கள் நார்மலாக பார்க்குற எல்லா காம்பவுண்ட்ஸ்லேயும் ஒரு ஆட்டம் இருக்கிறது தான் சென்ட்ரல் ஆட்டம். இப்போ அம்மோனியாவில் பார்த்தோன்னா ஒரே ஒரு நைட்ரஜன் இருக்குது, அதனால் அதுதான் சென்ட்ரல் ஆட்டம். அந்த சென்ட்ரல் ஆட்டத்தினுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ நைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்னு பார்த்தோன்னா 5 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இதில் 2, இதில் 3, மொத்தம் 5 எலக்ட்ரான் வரும். ஸோ அந்த 5 எலக்ட்ரானை இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். 1 2 3 4 5 இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ ஆட்டம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துக்கணும். இந்த மாதிரி 3 ஆட்டம் கனெக்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி போட்டுக்கணும். மிச்சம் இருக்கிறது வந்து 1 2 3 4 5 இருக்குது. ஸோ இது
மிச்சம் இருக்கிற எலக்ட்ரானை பேராக போட்டுக்கணும். ஸோ திஸ் வில் பி a ஒன் லோன் பேர். அப்போது ஒரு எஸ் போட்டுக்கணும். எஸ் வந்து எப்போவுமே ஒன்று தான் இருக்கும். பி வந்து 3 இருக்கும். ஒரு எஸ்ஸு 3P அப்புறம் டி 5D அப்புறம் எஃப் வரும். எஃப்க்கெல்லாம் இது வரைக்கும் காம்பவுண்டு கிடையாது உனக்கு. டியிலே முடிஞ்சு போய்டும் எல்லாம் உனக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா sp3 ஹைப்ரிடைஸ்டு வித் ஒன் லோன் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ sp3னா அதோட ஷேப்பு வந்து டெட்ராஹீட்ரல்னு இருக்கும். அதோட டேப் டெட்ராஹீட்ரல்னு சொல்லுவோம். அப்படின்னா எப்படி இருக்கும் அது டெட்ராஹீட்ரல் ஷேப்னா? ஸோ நைட்ரஜன் சென்டரில் போட்டுப்போம். சுற்றி வர 4 பாண்டு இப்படி போட்டுப்போம். டெட்ராஹீட்ரலில் 3 பாண்டுக்கு 3 ஹைட்ரஜன் போட்டுப்போம். ஒன்றுத்துக்கு ஒரு லோன் பேர் போட்டுப்போம். லோன் பேர் வில் நாட் கான்ட்ரிபியூட் டு த ஷேப் ஆஃப் த மாலிக்யூல். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஷேப்பை இதில் கரெக்டில் போட்டுக்க மாட்டோம். ஸோ இதுதான் வந்து அதோட ஷேப்பு. ஸோ திஸ் ஷேப் இஸ் கால்ட் அஸ், இது பார்த்தீங்கன்னா பிரமிடல் ஷேப்பில் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் பிரமிடல் ஷேப். ஸ்கூல் டெஸ்ட்டிலலாம் இந்த மாதிரி எழுதலாமா சார் அப்படின்னா எழுதக்கூடாது. ஏன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதை. ஏன்னா எப்படி கண்டுபிடிச்சேன்றதுக்கு வந்து உனக்கு ப்ரூஃப் இருக்காது. அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து உனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நீ போட்டுடலாம். 99% உனக்கு இந்த மாதிரி போட்டேன்னா வந்துடும். பட் ஃபார்முலாவும் ஒன்று இருக்குது, நான் அதுவும் சொல்கிறேன். ஃபார்முலா வச்சு எப்படி ஹைப்ரிடைசேஷனை கண்டுபிடிக்கிறது. ஃபார்முலா என்ன? ஹைப்ரிடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு half into total valence electron of central atom. Total valence electron of central atom plus total valence electron of central atom plus number of monovalent atoms minus cation charge plus anion charge. ஏன்னா ஆனையான்னா மைனஸ் சார்ஜ் வரும், அதனால் அந்த எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ணிக்கணும். கேட்டையான்னா எலக்ட்ரான்ஸ் வெளியில் போயிடும், அதனால் அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். பாண்டிங் அப்படின்னு சொன்னாலே எலக்ட்ரான்ஸ் சம்மந்தப்பட்டது தான்றதுனால எலக்ட்ரான்ஸுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். இங்கே வந்து வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு கொடுப்போம். இங்கே வந்து மோனோவேலண்ட் ஆட்டம் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அதோட எலக்ட்ரான் கான்ட்ரிபியூஷன் பார்ப்போம். கேட்டையான்லேருந்து கேட்டையான் ஃபார்ம் ஆகும்போது அதிலிருந்து வெளியில் போன எலக்ட்ரான்ஸை கணக்கில் எடுத்துப்போம். ஆனையான் ஃபார்ம் ஆகும்போது அதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆச்சோ அதை கணக்கில் எடுத்துப்போம். இவ்வளோ இந்த மாதிரி எல்லா எலக்ட்ரான்ஸையும் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை அம்மோனியாவுக்கு அப்ளை பண்ணலாம் எப்படின்னு. இப்போ ஹைப்ரிடைசேஷன் ஃபார் அம்மோனியா எப்படி இருக்கும்? H is equal to half into total valence electron of the central atom. Central atom nitrogen அதோட valence electron 5 plus number of monovalent atoms. மோனோவேலண்ட்னா என்ன? வேலன்சி 1 இருக்கணும். அம்மோனியாவில் பார்த்தோன்னா ஹைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜனுடைய வேலன்சி 1. ஸோ 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 3 போட்டுக்கணும். கேட்டையான், இது அம்மோனியா வந்து கேட்டையானும் கிடையாது ஆனையானும் கிடையாது, அது ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட். அது ஸோ கேட்டையான் சார்ஜும் கிடையாது ஆனையான் சார்ஜும் கிடையாது. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு 4ன்னு வந்ததுன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி ஒரு எஸ்ஸு 3P இந்த ஆர்டரில் போட்டுட்டு வரணும். ஸோ இது நம்ம எப்படி எழுதுவோம்? நார்மலாக sp3 நம்ம எழுதுவோம். இல்லை sp3 எழுதிட்டோம் இல்லையா? இப்போ வந்து டோட்டலாக 4ன்னு வந்துடுது. ஆனால் அம்மோனியாவில் பார்த்தோன்னா 3 ஹைட்ரஜன் தான் இருக்குது, அதாவது 3 பாண்ட் பேர் தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இந்த வந்திருக்கிற ஹைப்ரிடைசேஷன்லேருந்து இந்த 3 பாண்ட் பேரை சப்ட்ராக்ட் பண்ணினா நம்மளுக்கு எவ்வளோ லோன் பேர் அப்படின்றது கிடச்சிடும். ஸோ sp3 வித் 1 லோன் பேர் அப்படின்னு நம்ம போடுவோம். இப்போ இன்னொரு காம்பவுண்டுக்கு நம்ம போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கோ, சிம்பிளான காம்பவுண்ட் வாட்டர் எடுத்துக்கோ. வாட்டர்னுடைய ஹைப்ரிடைசேஷன் என்ன வரும்? H is equal to half into சென்ட்ரல் ஆட்டம் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரே ஒரு ஆட்டம், ஆக்சிஜன்னா ஒன்று இருக்குது, அதனால் அதுதான் சென்ட்ரல் ஆட்டம். டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ வரும்? 6 வரும் இல்லையா? ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2 6ன்னு வரும். இதுதான் வேலன்ஸ் ஷெல்லுன்றதுனால இதுக்கு 6 வரும். ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோனோவேலண்ட், ஹைட்ரஜன் வந்து மோனோவேலண்ட் இங்கே, அதனால் 2 இருக்குது, அதனால் 2 போட்டுக்கணும். கேட்டையானும் இல்லை ஆனையானும் இல்லை. அப்போ என்ன வரும்? 4 வரும். 4 வந்தால் என்ன வரும்? sp3 வரும். ஒரு எஸ்ஸு 3P is equal to 3 தான் 4. இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அதை. அண்டு இதில் பார்த்தோன்னா 2 ஹைட்ரஜன் தான் கம்பைன் ஆகிருக்கு, அதாவது 2 பாண்ட் பேர் தான் உனக்கு வந்திருக்கு. அப்படின்னா எவ்வளோ வரும்?
4 ஹைப்ரிடைசேஷனில் 2 பாண்ட் பேர் போச்சுன்னு சொன்னால் மிச்சம் எவ்வளோ 2 லோன் பேர் உனக்கு வரும். ஸோ அப்போ என்ன வரும், sp3 with 2 lone pairs. sp3 with 2 lone pairs அப்படின்னா என்ன, sp3னா டெட்ராஹைட்ரல் ஷேப்பு போட்டுக்கணும், 2 ஹைட்ரஜன் ஆட்டம் அதுக்கு வந்துடும், 2 லோன் பேர் இங்கே வந்துடும். லோன் பேர் will not contribute to the shape of the molecule, அதனால் இந்த ஆங்கிள் உனக்கு வந்துடும். This is called as bent or angular shape. bent or angular shape அப்படின்னு சொல்லுவோம். டெட்ராஹைட்ரல் ஷேப்பில் பார்த்தோன்னா டெட்ராஹைட்ரலில் வந்து 109 டிகிரி ஆங்கிள் வரும், பாண்ட் ஆங்கிள் வரும். இங்கே ஒரு லோன் பேர் இருக்கிறதுனால வெஸ்பர் தியரி பிரகாரம் என்ன ஆகும், வெஸ்பர் தியரி பிரகாரம் there will be a repulsion between இந்த லோன் பேர் இருக்கு இல்லையா, இந்த லோன் பேரும் இந்த பாண்ட் பேரை ரிப்பல் பண்ணும், இந்த லோன் பேரும் இந்த பாண்ட் பேரை ரிப்பல் பண்ணும். ஸோ திஸ் will be a lone pair bond pair repulsion இங்கே இருக்கும். லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். ஸோ 2 பக்கமும் பண்ணுறதுனால என்ன ஆகும், இந்த ஆங்கிள் வந்து 107லேருந்து 109லேருந்து குறைஞ்சி 107 வந்துடும், இங்கே 107 வந்துடும். வேறு இங்கே வாட்டரில் பார்த்தேன்னு சொன்னேன்னா வாட்டரில் 2 லோன் பேர் இருக்கும் உனக்கு. வாட்டரில் பார்த்தோன்னா யூ ஹேவ் 2 லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ வந்து அதில் ரிப்பல்ஷன் இன்னும் அதிகமாக இருக்கும் உனக்கு. இதில் பார்த்தோன்னா 2 லோன் பேர் இருக்குது, இந்த இடத்துல லோன் பேர் ரிப்பல்ஷன் இருக்கும், இங்கே லோன் பேர் ரிப்பல்ஷன் இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தோன்னா லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த ஆங்கிள் ரொம்பவே குறைஞ்சி போயிடும். இது எப்படி ரெண்டுக்கு இந்த 2 லோன் பேர் என்ன பண்ணிட்டோம்னா இந்த 2 OH பாண்ட் இருக்கு இல்லையா, இது கிட்டக்க கொண்டு வந்துடும். கிட்டக்க கொண்டு வந்ததுனால இதோட ஆங்கிள் வந்து 104 டிகிரி வந்துடும். ஸோ உனக்கு ஸ்கூல் டெஸ்ட்டில் கொஷின் என்ன கேட்பா, அம்மோனியாவுக்கும் வாட்டருக்கும் 2த்துக்குமே sp3 ஹைப்ரிடைசேஷன் தான், ஆனால் அம்மோனியாவுக்கு வந்து 107 டிகிரி பாண்ட் ஆங்கிள் வருது, ஆக்சிஜனுக்கு 104 வருது ஏன் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன ஆன்சர், அம்மோனியாவில் நைட்ரஜனில் ஒரே ஒரு லோன் பேர் இருக்கிறதுனால லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வாட்டரில் வந்து 2 லோன் பேர் இருக்கிறதுனால லோன் பேர் ரிப்பல்ஷனாக இருக்கிறதுனால அக்கார்டிங் டு வெஸ்பர் தியரி லோன் பேர் ரிப்பல்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். தட் இஸ் த மேக்ஸிமம். lone pair repulsion will be maximum, followed by lone pair bond pair repulsion, followed by bond pair repulsion. இந்த ஆர்டரில் உனக்கு வரும். ஸோ ரிப்பல்ஷன் இந்த ஆர்டரில் இருக்கிறதுனால வாட்டர்னுடைய ஆங்கிள் வந்து 104 டிகிரி அப்படின்றது உனக்கு வருவது. சரியா? ஸோ இப்போ இதை காப்பி பண்ணிக்கோ, புரியுறதா உனக்கு? Now I will give you some compounds so that you can identify the hybridization of those compounds. Say for example PCl5. ஓகே, அடுத்தது வந்து SF6, அடுத்தது வந்து XeO2F2, அடுத்தது BrCl3, அப்புறம் IF5. ஸோ இதோட ஹைப்ரிடைசேஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஷேப் என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு சொல்லு. அண்ட் தென் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் டு யூ. நம்பர் ஆஃப் மோனோவேலண்ட் ஆட்டம்ஸ் 3 இருக்குது குளோரினில். ஸோ 3 குளோரினுக்கு 3 போட்டுக்கணும். கேட்டையான் எதுவும் கிடையாது, ஆனையான் எதுவும் கிடையாது, அதனால் இவ்வளோ தான் வந்துடும். ஸோ 5 வரும் உனக்கு. 5 வந்தால் என்ன வரும், S1P3D1 3த்தையும் ஆட் பண்ணினா 5 வரும் உனக்கு. அண்டு நம்மளுக்கு ஹைப்ரிடைசேஷன் 5, 3 பாண்டு தான், 3 பாண்ட் பேர் தான் இருக்குது, 3 குளோரின் தான் இருக்குது. அப்போ என்ன வரும், 2 லோன் பேர் உனக்கு வரும். அதாவது ட்ரைகோனல் பைபிரமிடல் வித் 2 லோன் பேர்ஸ். அண்ட் ட்ரைகோனல் பைபிரமிடலில் ஐ டோல்ட் யூ த லோன் பேர் வில் ஆக்குபை த ஈக்குவட்டோரியல் பொசிஷன்னு சொன்னேன். ஸோ BR சென்ட்ரல் ஆட்டம், இது ஒரு ஈக்குவட்டோரியல், இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் 2 லோன் பேர் இப்படி ஆக்குபை பண்ணிக்கும். மித்த இடத்துல எப்படி Cl3 வந்துடும். அண்ட் லோன் பேர் வில் நாட் கான்ட்ரிபியூட் டு த ஷேப்பு. அதனால் வந்து எப்படி இருக்கும், BR Cl 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 இருக்கும். ஸோ T ஷேப்பில் இருக்கும், அது T ஷேப்பில் இருக்கும். பேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் அயோடின் வந்து 7 ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோனோவேலண்ட் ஆட்டம்ஸ் 5, no cations, no anions. So total it will be equal to 6. 6 வந்தால் ஒரு S, 3 P, 2 D. ஸோ 3த்தையும் ஆட் பண்ணேன்னா 6 வந்துடும் உனக்கு. ஸோ ஹைப்ரிடைசேஷன் 6,
பாண்ட் பேர் 5 மைனஸ் 5 பாண்ட் பேர் வில் பி ஈக்குவல் டு ஒரு லோன் பேர். ஸோ லோன் பேர் வந்து இட் வில் ஆக்குபை தி ஆக்சுவல் பொசிஷன்னு சொன்னேன். இதில் ஆக்டாஹைட்ரலில் ஆர் ஸ்கொயர் பைபிரமிடலில். அப்போ அது ஷேப் எப்படி இருக்கும்? ஐ எப்படி இருக்கும்? 4 இந்த பக்கம் 4 இங்கே வந்துடும். ஒரு ஆக்சுவல் பொசிஷனில் ஒரு லோன் பேர் வந்துடும். ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ளோரின் வந்துடும். கீழே வந்து ஆக்சுவல் பொசிஷனில் இங்கே ஒரு லோன் பேர் வந்துடும். லோன் பேர் வில் நாட் கான்ட்ரிபியூட் டு த ஷேப் ஆஃப் த மாலிக்யூல். அதனால் இதோட ஷேப்பு பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? இங்கே ஐ இருக்கு இல்லையா, மேலே மட்டும் ஒரு ஐ வந்துடும். ஸோ எஃப் 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 எஃப். ஸோ ஸ்கொயர் பிரமிடல் வந்துடும் உனக்கு. ஸ்கொயர் பிரமிடல் இந்த மாதிரி வந்துடும். ஸ்கொயர் பிரமிடல் ஷேப் வந்துடும் உனக்கு. IF7க்கு வந்து ஹைப்ரிடைசேஷன் வில் பி ஈக்குவல் டு half இன்ட்டு ஐயோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 மோனோவேலண்ட் ஆட்டம் 7, கேட்டையான் கிடையாது, ஆனையான் கிடையாது. ஸோ 7 வந்துடும் உனக்கு. 7 வந்தால் ஒரு எஸ்ஸு 3p மிச்சம் 3d வந்துடும். ஸோ டோட்டல் 7 வந்துடணும். அப்போ 7 வந்ததுன்னா என்ன வரும் அப்படின்னா, 7 வந்தால் பென்டாகோனல் உனக்கு வந்துடும். பென்டாகோனல் பைபிரமிடல். ஸோ 1 2 3 4 5 6 7 பென்டாகோனல் பைபிரமிடல். 5 வந்தால் ட்ரைகோனல் பைபிரமிடல், 6 வந்தால் ஸ்கொயர் பைபிரமிடல், 7 வந்தால் பென்டாகோனல் பைபிரமிடல், 8 வந்தால் அப்படியே ஹெக்ஸாகோனல் அப்படி போயிட்டே இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வராது. அவ்வளோ பெரிய காம்பவுண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் உனக்கு வராது. பென்டாகோனல் பைபிரமிடல் வித் நோ லோன் பேர்ஸ். ஓகே. I3 மைனஸ். I3 மைனஸ்க்கு என்ன வரும்? ஹைப்ரிடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு half இன்ட்டு 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் ப்ளஸ் ரெண்டு அயோடின் இருக்குது, அதோட மோனோ வேலண்ட் அது. அப்புறம் மைனஸ் கேட்டையான் எதுவும் இல்லை, ஆனையான் 1 இருக்குது. ஸோ ஆமாம், அதனால் ஆனையான் 1 போட்டுருந்தேன்னா 10 வந்துடும் உனக்கு. ஸோ 10 வந்ததுன்னு சொன்னால் 5 வந்துடும் உனக்கு. ஸோ 5 வந்தால் என்ன வரும்? S1 P3 D1 5 வந்துடும். ஆனால் ஹைப்ரிடைசேஷன் 5, சரௌண்டிங் ஆட்டம் வந்து 2 தான் இருக்குது உனக்கு. ஸோ 2 பாண்ட் பேர் இருக்கிறதுனால மிச்சம் வந்து 3 லோன் பேர் இருக்கும் உனக்கு. அதில் 3 லோன் பேர் இருக்கும். 5 வந்தால் ஷேப் என்ன வரும்? 5 வந்தால் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப் உனக்கு வரும் இந்த மாதிரி. ஸோ 5 ட்ரைகோனலில் 5 ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப் வரணும். அதில் வந்து 3 லோன் பேர் இருக்குது. நான் சொன்னேன் ட்ரைகோனல் பைபிரமிடலில் லோன் பேர் வில் ஆக்குபை தி ஈக்குவட்டோரியல் பொசிஷன். அதை ஞாபகம் வச்சுக்கணும். லோன் பேர் வில் ஆக்குபை தி ஈக்குவட்டோரியல் பொசிஷன் இன் ட்ரைகோனல் பைபிரமிடல். ஸோ அப்போ என்ன ஆகும்? மிச்சம் 2 அயோடின் ஆட்டம் இங்கே டாப்பில் வந்துடும் அந்த இடத்துல. ஸோ அப்போ ஷேப் வந்து லீனியர் ஷேப். அவ்வளோதான். அதே மாதிரி கார்பனேட்டுக்கு பார்த்தோன்னா என்ன வரும்? ஹைப்ரிடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு half இன்ட்டு கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, மோனோ வேலண்ட் கிடையாது. ஏன்னா ஆக்சிஜன் வந்து டைவேலண்ட்டு, அதனால் மோனோ வேலண்ட் கிடையாது. கேட்டையான் கிடையாது. ஆனையான் வந்து 2 இருக்குது. அதனால் என்ன வரும்? மொத்தம் 3 வரும் உனக்கு. 3 வந்தால் என்ன வரும்? ஒரு எஸ்ஸு 2p வந்துடும். ஸோ டோட்டல் 3 வந்துடும் இங்கே. sp2 வந்தால் என்ன ஆகும்? ட்ரைகோனல் பிளேனார் வரும். ட்ரைகோனல் பிளேனார் இப்படி வரும். ட்ரைகோனல் பிளேனார் வரும். ஸோ 3 இருக்குது இந்த இடத்துல. ஹைப்ரிடைசேஷன் 3 இருக்குது. 3 பாண்டு இருக்குது உனக்கு. ஸோ லோன் பேர் வராது. நோ லோன் பேர்ஸ். ஓகே. ஸோ பாண்ட் ஆங்கிள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 120 டிகிரி வரும் ட்ரைகோனல் பிளேனாரில் உனக்கு. அதே மாதிரி அமோனியம்க்கு என்ன வரும்? அமோனியம்க்கு வந்து ஹைப்ரிடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு half இன்ட்டு அமோனியா நைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 ப்ளஸ் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, மோனோவேலண்ட் ஆட்டம் 4, கேட்டையான் 1 இருக்குது. ஒரே ஒரு கேட்டையான் இருக்குது. அப்போ என்ன வரும்? -1 வரும். ஆனையான் கிடையாது. அதனால் என்ன வரும்? 5 + 4 - 1 8 வரும். 8 வந்தால் 4 வரும். 4 ஒரு எஸ் 3p வரும். இஸ் ஈக்குவல் டு 4 வந்துடும். sp3 வரும். 4 ஹைப்ரிடைசேஷன் இருக்குது.
அண்டு பாண்ட் பேரும் 4 பாண்ட் பேர் இருக்குது. அதனால் பார்த்தோன்னா நோ லோன் பேர்ஸ். நோ லோன் பேர்ஸ் இருக்கும். ஷேப்பு வந்து டெட்ராஹீட்ரல். ஷேப்பு வந்து டெட்ராஹீட்ரல் இருக்கும். அமோனியா 1 2 3 4 அமோனியம். 4 ஹைட்ரஜன் இங்கே வந்துடும். இதுக்கு சார்ஜ் ப்ளஸ் வந்துடும். ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி போடணும். இப்போ கடைசியாக சல்ஃபேட்டுக்கு போட்டு பார்க்கலாம். சல்ஃபேட் அயான் வராது. ஸோ என்ன வரும்? ஹைபிரிடைசேஷன் H is equal to சல்ஃபேட்டுக்கு வந்து ஹைபிரிடைசேஷன் H is equal to half into சல்ஃபரோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ஓசேட்டேப்போ ஆக்சிஜனுக்கு 6 இருக்கிறதுனால சல்ஃபருக்கும் 6 வரும். மோனோவேலண்ட் ஆட்டம் கிடையாது, கேட்டயான் கிடையாது, ஆனயான் 2 வந்துருக்கு. ஸோ அதனால் 4 வரும். 4 வந்ததுன்னு சொன்னால் ஒரு S 3 P வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு 4 வந்துடும். sp3 ஹைபிரிடைசேஷன் வந்துடும். ஸோ டெட்ராஹீட்ரல் ஷேப் வந்துடும். ஸோ S 1 2 3 4 1 2 3 4 2 ஆக்சிஜனுக்கு மைனஸ் சார்ஜ் வந்துடும். சல்ஃபரோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 இருக்கிறதுனால சல்ஃபரை சுற்றி 6 பாண்டு வரணும். அதனால் 4 பாண்டு தான் இருக்குது. ஸோ இந்த மிச்சம் இருக்கிற 2 ஓக்கு 2 டபுள் பாண்டு போட்டுட்டேன்னா இதுதான் வந்து சல்ஃபேட் அயானுடைய ஷேப்பு வரும். ஓகே, ஹைபிரிடைசேஷன் ஃபார் compounds like say BCl3. So BCl3க்கு போட்டால் எப்படி போடுவோம்? ஹைபிரிடைசேஷன் H is equal to half into போரானுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ 3 plus number of monovalent atom 3, no cation, no anion, so that will be equal to 3. So 3 போட்டால் என்ன வரும்? S1P2, sp2 ஹைபிரிடைசேஷன் உனக்கு வந்துடும். CO2க்கு போட்டோன்னா என்ன வரும்? CO2க்கு H is equal to, so any compound you take half into valence electron of the central atom 4, monovalent atom கிடையாது, anion cation கிடையாது, anion கிடையாது, that will be equal to 2. 2 வந்தால் என்ன வரும்? sp வந்துடும். அப்போ லீனியர் வந்துடும் உனக்கு இந்த மாதிரி. ஸோ லீனியர் ஷேப் வந்துடும். 180 டிகிரி 180 டிகிரி லீனியரில் எப்படி வந்துடும். அதே மாதிரி AlCl3க்கு போகிற எந்த காம்பவுண்ட் எடுத்துட்டேன்னாலும் ஹைபிரிடைசேஷன் H is equal to half into சென்ட்ரல் ஆட்டம் என்ன? போரான், பேகெட் போரான் அலுமினியம் எல்லாத்துக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 தான் வரும் உனக்கு. அந்த குரூப் 13 இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் 3 தான் வரும். ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோனோ வேலண்ட் வந்து 3 ஆட்டம் இருக்குது. நோ கேட்டயான், நோ ஆனயான், தட் வில் பி ஈக்குவல் டு 3. ஸோ 3 வந்தால் என்ன வரும்? S1P2 வரும். that is equal to 3. sp2 வரும். ஸோ sp2 வந்து என்ன வரும்? ட்ரைகோனல் பிளேனார் வரும். ட்ரைகோனல் பிளேனார். ஸோ 3 ஹைபிரிடைசேஷன் இருக்குது. பாண்ட் பேரும் 3 இருக்குது. அப்போ நோ லோன் பேர்ஸ். இங்கேயும் வந்து 2 ஹைபிரிடைசேஷன் இருக்குது, 2 பாண்ட் பேர் இருக்குது. ஸோ 0 லோன் பேர்ஸ். இங்கேயும் பார்த்தோன்னா 3 ஹைபிரிடைசேஷன் இருக்குது, 3 பாண்ட் பேர் இருக்குது. ஸோ நோ லோன் பேர்ஸ். எல்லாம் அப்படி வந்துடும். ஸோ எந்த காம்பவுண்டு நீ எடுத்துட்டேன்னாலும் இந்த மாதிரி நீ இந்த ஃபார்முலாவை போட்டு ஈஸியாக நீ கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து வேலன்ஸ் பாண்டு தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் த ஷேப் ஆஃப் கொஷின் வந்து எக்ஸ்பிளைன் த ஷேப் ஆஃப் BeCl2. Explain the shape of BeCl2 using valence bond theory. Explain the shape of BeCl2 using VB theory. அதாவது வேலன்ஸ் பாண்ட் தியரி. அப்போ என்ன பண்ணணும்? வேலன்ஸ் பாண்ட் தியரின்னு சொன்னால் நீ அந்த கிரவுண்ட் ஸ்டேட் எக்ஸைட்டட் ஸ்டேட்லாம் எழுதணும். பெரிலியம் அட்டாமிக் நம்பர் 4. ஸோ 1s2 2s2 இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்னா GSன்னு போட்டுக்கலாம். கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். 1s2 2s2 இருக்கும் இங்கே. ஓகே, இப்போது 2s இருக்கும். ஆனால் 2p வந்து இங்கே எம்டியாக இருக்கும். 2p வில் பி எம்டி. ரெண்டாவது ஷெல்லில் 2 ஆர்பிட்டல் இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு ஷெல்லில் ஒரே ஒரு ஆர்பிட்டல் இருக்கும். ரெண்டாவது ஷெல்லில் 2 ஆர்பிட்டல் இருக்கும். மூணாவது ஷெல்லில் 3 ஆர்பிட்டல் இருக்கும். சரியா? இதில் 1sன்னு இருக்கும். இது 2s 2pன்னு இருக்கும். இதில் 3s 3p 3dன்னு இருக்கும். இதில் பார்த்தோன்னா இந்த 2p வந்து எம்டியாக இருக்கும். அதே மாதிரி இதில் 3d வந்து எம்டியாக இருக்கும்.
ஓகே, அதே மாதிரி என் ஃபோர்த்து ஷெல்லில் பார்த்தோன்னா 4 ஆர்பிட்டல் வந்துடும், SPDF வந்துடும். இதில் எஃப் வந்து எம்டியாக இருக்கும். ஸோ 4S 4P 4D 4F வந்து இதில் எம்டியாக இருக்கும். அடுத்ததுலேருந்து தான் ஃபில்லப் ஆக ஆரம்பிக்கும் அது, சரியா? ஸோ அப்போ வந்து உனக்கு கிரவுண்ட் ஸ்டேட்டில் யூ வில் ஹேவ் திஸ் 2P இங்கே இருக்கிறவங்க. எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன? பெரிலியம் வந்து குளோரின் கூட கம்பைன் ஆகும்போது எக்ஸைட்டட் ஸ்டேட் ESக்கு வரும். ESக்கு வரும்போது என்ன ஆகும்? இது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். இது இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? உனக்கு 2 எலக்ட்ரான் உனக்கு வந்துடும், 2 unpaired எலக்ட்ரான் உனக்கு வந்துடும். பிகாஸ் we need 2 unpaired electrons to connect it to beryllium. ஸோ இந்த மாதிரி வந்துடுறதுனால இது குளோரின் வந்து என்ன பண்ணும்? இந்த குளோரினுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா, குளோரினுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும் குளோரினுக்கு. ஸோ யூ வில் ஹேவ் 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ குளோரினை சுற்றி அப்படி இப்படி இருக்கும், 1 2 4 6 1 7 இப்படி இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இது டொனேட் பண்ணும், இங்கே டொனேட் பண்ணும். ஸோ திஸ் வில் பி டொனேட்டட் பை குளோரின் ஆட்டம், திஸ் வில் பி டொனேட்டட் பை குளோரின் ஆட்டம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுன்னு சொன்னால் இது ரெண்டும் கம்பைன் ஆகும். அப்போது ஒரு S ஒரு P கம்பைன் ஆகும். ஸோ ஒரு S ஒரு P போட்டால் லீனியர் ஷேப் உனக்கு வரும். யூ வில் ஹேவ் லீனியர் ஷேப்புன்னு உனக்கு வரும். ஸோ லீனியர்னால் BeCl Cl. ஸோ 180 டிகிரி உனக்கு இதில் ஆங்கிள் வரும். ஓகே, ஸோ இது வந்து வேலன்ஸ் பாண்ட் தியரி. வேலன்ஸ் பாண்ட் தியரி என்ன சொல்கிறது அப்படின்னா, 2 ஆட்டம் கம்பைன் ஆகும்போது அந்த ஆட்டத்துக்கு எவ்வளோ ஆட்டத்து கூட கம்பைன் ஆகுறதோ அவ்வளோ அன்பேர்டு எலக்ட்ரான் அதுக்கு தேவை. அவ்வளோ அன்பேர்டு எலக்ட்ரான் சப்போஸ் அதுக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்னு சொல்கிறார். அதுதான். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு, இதே மாதிரி சொல்லு சார். அப்போ வந்து BeCl4 பாசிபிளா சார்? வராது. எப்படி வரும்? ஏன்னா இருக்கிறது 2 அன்பேர்டு எலக்ட்ரான் தானே இருக்குது. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைடு. கார்பன் டெட்ராக்ளோரைடில் கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 6, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p2 வரும். கிரவுண்ட் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும்? அது 1s2 இந்த மாதிரி இருக்கும், 2s2 இந்த மாதிரி இப்படி இருக்கும், 2p2 இந்த மாதிரி இருக்கும், தனித்தனியாக அப்படி இருக்கும். ஸோ இப்போது CCl4ல் அதுக்கு 4 அன்பேர்டு எலக்ட்ரான் தேவை. அதனால் என்ன ஆகும்? எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு அது போகும். எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில். ஸோ இங்கே இருக்கிறது அப்படியே இருக்கும், இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து 3 இங்கே 4வது எலக்ட்ரான் இங்கே வந்துடும். அப்போ என்ன ஆகிடுறது? ஸோ இப்போ 4 குளோரின் ஆட்டம், ஈச் குளோரின் ஆட்டம் வில் ஹேவ் 1 electron. Each chlorine atom will have 1 electron like this. So this will be donated like this, 1 2 3 4 இங்கே வந்துடும். ஸோ இது எல்லாம் சேர்த்தேன்னு சொன்னேன்னா ஒரு S 3 P வந்துடும். ஸோ இட் வில் பி sp3 hybridization tetrahedral ஷேப் உனக்கு இதுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து வேலன்ஸ் பாண்ட் தியரி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இஃப் யூ புட் த ஃபார்முலா என்ன வரும்? ஹைட்ரஜன் ஹைப்ரிடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு half into சென்ட்ரல் ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, மோனோ வேலண்ட் ஆட்டம் 4, நோ கேட்டயான் நோ ஆனயான். ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு 4. 4னால் என்ன வரும்? ஒரு S 3 P வரும், 3 P வரும். ஸோ டெட்ராஹீட்ரல் உனக்கு வந்துடும். ஸோ டெட்ராஹீட்ரல் ஷேப் உனக்கு வந்துடும் இதுக்கு. ஸோ அப்படி போட்டேனாலும் இதே மாதிரி தான்.